தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஜங்ஷனும் எக்மோர் எழும்பூரில் எக்மோர் ரயில்வே ஜங்ஷனும் உள்ளதை நாம் யாவரும் அறிவோம். சென்னையில் ஒரு எழும்பூர் இருப்பது போலவே மதுரையிலும் ஒரு எழும்பூர் உள்ளது. மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து வடமேற்கில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு இயற்கை எழில்மிகு ஊர்தான் எழும்பூர். எழும்பூரிலிருந்து வடக்கில் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதுதான் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த குலமங்கலம் ஊர் ஆகும். மதுரை பெரியார் பஸ் நிலையத்திலிருந்து செல்லூர், நரிமேடு, பிபிகுளம், பார்க் டவுன் கடந்து எழும்பூர் வழியாக அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் என 25ஆம் நம்பர் கவர்மெண்ட் டவுன் பஸ் குலமங்கலம் சென்று திரும்புகிறது. மினி பஸ்களும் ஷேர் ஆட்டோக்களும் இங்கிருந்து மதுரைக்கு பயணிகளை ஏற்றுக்கொண்டும் செல்லுகின்றன. மதுரை டவுனிலிருந்து 16 கிலோமீட்டர் வடமேற்கில் அமைந்துள்ள எழும்பூர் பற்றி நாம் சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். மதுரை எழும்பூர் நெல் வயல்கள் நிறைந்த, இயற்கை அழகு மிக்க, இயற்கை காட்சிகள் நிறைந்த, நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஊர். 20 ஏக்கர் 30 ஏக்கர் வயல்வெளிகளுக்கு இடையே லாரிகள் செல்லும் அளவுக்கு தார் ரோடுகள் அமைந்து ஆங்காங்கே குறைந்தது 10-15 மாடி குடியிருப்பு ஃப்ளாட்கள் கட்டி எலக்ட்ரிசிட்டி குடிநீர் வசதிகளோடு மிக அமைதியான ஊர் எழும்பூர். எழும்பூரில் மதுரை சிட்டியிலிருந்து குடிபெயர்ந்து இன்று எழும்பூரில் மக்கள் வாழ்கிறார்கள். எழும்பூரின் வடக்கில் நீலவாக்கில் அலங்காநல்லூர் வரை நிறைய இயற்கையான பெரிய ஏரிகளும் பெரிய குளங்குட்டைகளும் உள்ளன. மழைக்காலங்களில் பெய்யும் மழை நீரால் இந்த பெரிய ஏரிகள் நீரால் நிறைந்து விவசாயத்திற்கும் மக்கள் குடிநீர் தேவைக்கும் பயன்படுவதாக அமைந்துள்ளது. இப்பகுதிகளில் எங்கு பார்த்தாலும் நிறைய பசுமையான நெல் வயல்களை காணலாம். பெரியார் வைகை நீர்த்தேக்கத்திலிருந்தும் இப்பகுதிகளுக்கு கால்வாய்கள் மூலம் தண்ணீர் அனுப்பப்பட்டு ஏரிகளிலும் குளங்களிலும் நீரை தேக்கி விவசாயத்திற்கும் குடிநீர் தேவைக்கும் பயன்படுத்துகிறார்கள். அடுக்குமாடி குடியிருப்புகளும் நிறைந்த வயல்களும் நிறைந்திருக்கும் மதுரை எழும்பூரில் இரவு நேரங்களில் குள்ள நரிகளும் கொடிய விஷ பாம்புகளும் இரை தேடி அங்கும் இங்கும் அலைந்து நடமாடுகின்றன. குள்ள நரிகள் வீடுகளில் வளர்க்கும் கோழி, முயல் ஆகியவற்றை கடித்து தூக்கி சென்று விடுகின்றன. பல வீடுகளில் வீட்டின் முகப்பில் கருடக்கிழங்கு, நாகதாழி, சோற்றுக்கற்றாழை செடிகளை கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள். விஷப்பாம்பு கடித்தவரை கருடக்கிழங்கை சீவி நீரில் அரைத்து இந்த பேஸ்டை பாம்பு கடித்த இடத்தில் விஷ முறிவுக்கு தடவியும் இந்த கருட பேஸ்டை வெந்நீரில் கரைத்து குடிக்க வைத்தும் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும் முன் இப்படியாக அவசர சிகிச்சை பாம்பு கடிக்கு முதலுதவியாக செய்கிறார்கள். நாம் இப்போது பழைய எழும்பூரை பார்க்கிறோம். ஒரு பக்கம் 100-150 பழமையான ஓட்டு வீடுகளும் மறுபக்கம் பரந்த வயல்வெளிகளையும் காண முடியும். இங்கு பல மதத்தவரும் பல ஜாதியினவரும் ஐக்கியமாக நட்புடன் வாழ்கின்றனர். கிராமத்தில் இருக்கும் சிறார்களுக்கான அரசு ஆரம்ப பள்ளியை இப்போது நாம் காண்கிறோம். இன்றைய தமிழ்நாடு அரசு கட்டி தந்திருக்கும் இந்த ஆரம்ப பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை சிறார்கள் கல்வி பயில்கிறார்கள். இந்த எழும்பூர் மக்களுக்கு தமிழ்நாடு அரசு இங்கேயே ரேஷன் கடையையும் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். படித்த ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் இருசக்கர வாகனங்களிலும் 25ஆம் நம்பர் டவுன் பஸ்ஸிலும் அருகில் உள்ள ஊர்களுக்கு கல்லூரிக்கும் வேலைக்கும் சென்று சம்பாதிக்கவும் செல்வதை காண முடிகிறது. இப்போது நாம் ஆற்று பாசன வாய்க்காலில் வரும் பாசன குடிநீரை பார்க்கிறோம். இப்பகுதிகளில் 5 அடி முதல் 10 அடி ஆழங்களிலேயே ஊற்று நீர், போர் வாட்டர், சுவையான குடிநீர் கிடைக்கிறது. உப்பு இல்லாத சுத்தமான போர்வெல் வாட்டர் ஆகும் இது. இப்படி ஒரு பெரிய நிலத்தில் அமைந்துள்ள போர்வெல் டேங்க் வாட்டரை இப்படி நாம் காணும்படியாக குழாய் மூலம் விவசாய நெல் வயல் பாசனங்களுக்கு சிறிய வாய்க்கால்கள் மூலம் நீரை பம்ப் செய்து அனுப்புவதை பார்க்கிறோம். இவ்வயல் வரப்பு ரோடு ஓரங்களில் மாமரம், பலாமரம், நாவல் மரம், இலந்தை மற்றும் தென்னை மரங்களையும் பனை மரங்களையும்
கொடிக்காய் புளிய மரம், ஆலமரங்கள் மற்றும் பூவரசன் மரங்களையும் காண முடிகிறது. இப்போது நாம் ஒரு அழகிய பெரிய சிவப்பு பூக்கள் நிறைந்த ஒரு வினோதமான மரத்தை காண்கிறோம். இந்த எழும்பூரில் இந்த அழகிய பூமரம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. இது என்ன மரம் என்று எனக்கும் தெரியவில்லை. இங்குள்ளவர்களிடம் கேட்டால் கூட இம்மரத்தின் சரியான பெயர் யாருக்கும் தெரியவில்லை. இப்போது நாம் பழைய கோட்டை 10 வயது காங்கேயம் காளை மாடு ஒன்றை பார்க்கிறோம். இந்த மாடு பல ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற கண்ணாட்டி என்கிற பெயர் கொண்ட ஜல்லிக்கட்டு மாடு ஆகும். இந்த எழும்பூரின் அருகில்தான் பாலமேடு, அலங்காநல்லூர் முதலிய ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் சரித்திர புகழ் வாய்ந்த ஊர்கள் இருக்கின்றன. இந்த எழும்பூரில் அறுவடை செய்த நெல் வயல்களில் தீவனத்திற்காக பல வயது ஜல்லிக்கட்டு மாடுகள் புல் மேய்வதை நாம் காண முடியும். கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கும் இந்த ஜல்லிக்கட்டு மாடுகள் பகலில் புல் மேயும். புல் மேயும் போது இம்மாடுகளின் அருகிலேயே ஏராளமான வெள்ளை கொக்குகளும் நீண்ட அலகு நாரைகளும் புழுப்பூச்சிகளை கொத்தி சாப்பிட்டு சுற்றித் திரிவதை நாம் காண முடிகிறது. பல வர்ணங்களில் அழகிய சிறிய பெரிய குருவிகள், மரங்கொத்தி, செம்பூத்து, நாரை, வாத்து, கருங்குருவி ஆகிய பறவைகளும் இந்த எழும்பூரில் அவ்வப்போது வந்து தோட்டந்துறவு மரங்களில் தங்கி செல்வதை காண முடியும். ஜல்லிக்கட்டு மாடுகளோடு வீரமிக்க இளைஞர்கள் விளையாட்டாக காளைப்பிடி சண்டையிடுகிறார்கள். வயல்களில் புல்மேயும் இந்த ஜல்லிக்கட்டு மாடுகளோடு இந்த வெள்ளை நிற கொக்குகளும் நாரைகளும் நட்போடு இந்த ஜல்லிக்கட்டு மாட்டை சுற்றிலும் சுற்றி சுற்றி வலம் வந்து நட்போடு குதித்து குதித்து பறந்து திரிவதை நாம் காணும்போது நமக்கே மகிழ்ச்சியாய் இருக்கிறது. ஒரு காலத்தில் 2 அரசர்கள் சண்டை போட்டு மாண்டு போன வீரர்களின் எலும்புகள் நிறைந்த எழும்பூர் அல்ல இது. இன்று நாம் பார்க்கும்படியாக மிருகங்களும் பறவைகளும் நட்போடு பழகி சுற்றி தெரியும் மணமகிழ் காட்சியாக பல இனத்தவரும் பல மொழியினரும் பல மதத்தவரும் அன்பாய் பழகி நட்புடன் வாழும் மத நல்லிணக்கம் கொண்ட மகிழ்ச்சி மிகு நவீன ஊராக மதுரை எழும்பூரை நாம் இன்று காண முடிகிறது.